சார் வணக்கம் சார். என்னோடய பேர் நாகநாதன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமரை தாலுக்கில் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார். ரொம்ப நேர்த்தியாகவும் அந்த சயின்டிஃபிக் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்கள்லேருந்து அது கொஞ்சம் யுனிக்காக இருந்தது. சரி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய அகாடமியை சர்ச் பண்ணி நான் ரொம்ப ஒரு 1.5 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய பேட்டர்னை சுத்தமாகவே மாற்றிட்டாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஒரு 148, 149 வந்திருக்கு சார். இருந்தாலும் ஒரு செகண்டில் ஒரு சைடில் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா 150, 160, 170 போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பவும் எப்பயும் போல் உங்களுடைய அந்த வார்த்தைகளை தான் நான் கேட்பேன். அப்போது அந்த 135க்கு மேலே அல்லது 145க்கு மேலே அப்படி இருந்தாலே நம்ம உறுதியாக நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2-3 சேனல்லையும் பார்த்தேன், அவங்களும் அதை தான் சொன்னாங்க. அப்போ ஓரளவுக்கு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. கண்டிப்பாக இந்த தடவை மெயின்ஸும் கிளியர் பண்ணிடலாம் சார். உங்களுடைய அந்த அதே அறிவியல் முறை தான் இந்த தடவையும் எனக்கு கிளிக் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ தேவையில்லாத விஷயங்களை படிக்க வேண்டாம். அதாவது முதல்ல வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார் நம்ம மாணவர்களுக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல எதை படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம டைம் செலவழிக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். சயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம், ஸ்கூல் புக்கை தாண்டி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு சார் இது. ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய அந்த சஜஷனில், உங்களுடைய அந்த அட்வைஸில் 100% அந்த சயின்டிஃபிக்கு மெத்தடில் தான் டிஎன்பிசியும் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பரை பேஸாக வச்சுட்டு அடுத்த முறை படித்தா கண்டிப்பாக வராது. அவங்க வந்து வேறு விதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். குரூப் 4 பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியிலேருந்து சில விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இதே போல் இந்த ப்ரிலிம்ஸ்லேயும் கிளியர் பண்ணி அதே உறுதித்தன்மையோடு நம்ம அந்த மெயின்ஸ்லேயும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பரேஷன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ். ரியலி தேங்க்யூ சார். தேங்க்யூ.